ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோல சிபிஎஸ்இ கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான எக்ஸசைஸ் 7.7 பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இதில் அப்ளை பண்ண போற ரூல்ஸை பார்த்துடலாம். ஸோ ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஏ ஸ்கொயர்ட், அதே மாதிரி ப்ளஸ்ல இல்லை ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட், இதே ஃபார்முலாஸ் டினாமினேட்டரில் இருக்கும்போது என்ன அப்படின்றத நம்ம ஸ்பெஷல் டைப்பில் ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இப்போ இதே நியூமரேட்டரில் இருந்ததுன்னா இதில் எந்த பேட்டர்ன் வந்தாலும் முதல்ல இதை எக்ஸ் பை டூன்னு ஸ்டார்ட் பண்ணுங்க. எந்த ஃபார்முலா இருந்தாலும் எக்ஸ் பை டூ தான் எழுதிட்டு இந்த கிவன் கொஸ்டின் எடுத்து அப்படியே எழுதிடணும். root of x squared minus a squared, இது root of x squared plus a squared. அப்புறம் இங்க வந்து root of a squared minus x squared இப்படி எழுதிக்கணும். எழுதியாச்சா? அதுக்கப்புறம் a squared போய் பார்க்கணும். இங்க a squared என்ன சிம்பிள்ல இருக்கோ அதோட அப்படியே எடுத்துக்கணும். இங்க minus a squared இருக்கா, அப்ப இங்க minus a squared போட்டு by 2. இங்க plus a squared இருக்கா, அப்ப இங்க plus a squared by 2. இங்க a squared plusல தான் இருக்கு. ஏன்னா a squaredக்கு முன்னாடி இருக்கதான் அதோட சிம்பிள். அப்ப plus a squared by 2ன்னு எழுதிக்கோங்க. எழுதிட்டு இதே ஃபார்முலா இதே டேர்ம் டினாமினேட்டர்ல இருந்ததுன்னா உங்களோட ஃபார்முலா என்ன? log of x plus the given question எழுதுவோம்ல, அதே தான் இங்கே log of x plus இதே கொஸ்டினை திருப்பி எழுதிடணும். root of x squared minus a squared அப்படின்னு எழுதிட்டீங்கன்னா இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். அதே மாதிரி உங்களுக்கும் ஃபார்முலா log of x plus அந்த given question x squared plus a squared, இதை தான் நம்ம டினாமினேட்டர் ரூலாக படிச்சிருப்போம். அது அப்படியே இங்கே எழுதிடணும். இது மாதிரி a squared minus x squared வந்து டினாமினேட்டரில் இருந்தது, அது வந்து உங்களோட sin inverse of x by a யோட ஃபார்முலா. அதனால இங்கே sin inverse of x by a plus c அப்படின்னு எழுதிட்டிங்கன்னா இது அவங்களோட ஃபைனல் ஆன்சர். ஸோ இதை தான் யூஸ் பண்ணி இந்த எக்ஸசைஸை சால்வ் பண்ண போகிறோம். முதல் கொஸ்டினை பார்க்கலாம். இன்டகிரேட் ரூட் ஆஃப் 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் அப்படின்னு இருக்கு. இந்த கிவன் கொஸ்டினை 4 அப்படின்றத நம்மளால என்னென்னு எழுதிக்க முடியும்னா 2 ஸ்கொயர்ட் அப்படின்னு எழுதிக்க முடியும். 2 ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இது நம்பர்ல ஸ்கொயர் ஃபார்ம்ல இருக்கு பாருங்களா. இப்போ இது பார்க்க ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் மாதிரியே இருக்கு. இப்போ ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னா இந்த ரூல் அப்ளை பண்ணிடலாம் நம்ம. ஸோ இவங்களை இன்டகிரேட் பண்ணால் நமக்கு கிடைக்க போகிற ஆன்சர் முதல்ல எக்ஸ் பை 2, எக்ஸுக்கு எக்ஸ் தான் இருக்குல்ல, அப்போ அப்படியே வரும் எக்ஸ் பை 2 root of the given question என்னது 4 minus x squared. 2 squared போடலாம், 4 போடலாம். அப்புறம் plus a squared by 2 போடணும். இங்க a squared இங்க என்ன இருக்கு, 2 squared இருக்கு. அப்ப 2 squared by 2 sin inverse of x by a. x by a க்கு பதிலா questionல 2 இருக்கு, அதனால 2 போட்டு plus a போட்டுருங்க. இது a squared, இங்க a மட்டும் தான் எழுதணும், இங்க 2 மட்டும் எழுதிடுறோம். So final answer x by 2 root of 4 minus x squared. 2 squared வந்து 4 வரும், 4ல இருந்து ஒரு 2 நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். அப்ப 2 time sin inverse of x by 2 plus c அப்படின்னு எழுதிட்டீங்கன்னா அதான் உங்க ஃபைனல் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இது எமோ நியூமரேட்டர்ல ரூட் ஃபார்ம்ல இருக்கு. 1 வந்து 1 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம், மைனஸ் 4x ஸ்கொயர்டுன்னு இருக்குல்ல, 4 வந்து 2xன்னு போட்டு மேலே வந்து ஸ்கொயர் போட்டலாம். 2x ஹோல் ஸ்கொயர் போட்டு இங்கே வந்து dx அப்படின்னு இருக்கு, இப்படி எழுதிக்கோங்க. இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம். நான் ஃபார்முலா வந்து நமக்கு எப்பவுமே எப்படி தெரியுமா இருக்கும், ரூட் ஆஃப் a squared minus x squared தான் இருக்கும். ஏன்னா x squared பக்கத்துல எந்த கோஎஃபிஷியன்ட் இருந்தாலும் நம்ம ஃபார்முலா என்ன பண்ண முடியாது, அப்ளை பண்ண முடியாது. அதனால நம்ம அது ஒரு சின்ன சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து x by 2 உங்களோட given question a squared minus x squared, அதுக்கப்புறம் a squared சிம்பிள். ஸோ இந்த given questionல இதுல x squared இருந்தா ஓகே, இதுல 2x squared இருக்குல்ல, அதனால இந்த 2x வந்து tன்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கோங்க. அசியூம் பண்ணியாச்சா? இந்த 2 இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2 அப்படியே தான் இருக்கும். x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, t டிஃபரன்ஷியேட் பண்ணா dt by dx அப்படின்னு கிடைச்சிரும். இப்போ கொஸ்டின்ல இந்த இடத்துல நம்ம tன்னு போட்டோம்னா இந்த dxக்கு பதிலாக என்ன போடுறதுன்னு பார்க்கணும்ல. அப்போ இந்த dx இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துட்டு மல்டிபிள் இருக்கட்டும் அங்கே கொண்டு போயிடலாம், dt by 2 அப்படின்னு எழுதணும். இப்போ இந்த கிவன் கொஸ்டினை ரூட் ஆஃப் இது வந்து 1 ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர், இந்த dxக்கு பதிலாக dt by 2 அப்படின்னு கிடைச்சிருக்கும். dt by 2ல இருக்க 1 by 2 வெளியில எடுத்துட்டு இவங்களுக்கு இந்த ரூல் அப்ளை பண்ணிடலாம். ஏன்னா இது பார்க்க a ஸ்கொயர்ட் மாதிரி, இது பார்க்க x ஸ்கொயர்ட் மாதிரியும் இருக்கு. x by 2ன்னு எழுதணும், xக்கு பதிலாக இங்கே t இருக்கு, அதனால t by 2, அப்புறம் given question 1 minus t squared plus a squared by 2, a squared வந்து 1 squared by 2 sin inverse of t by a, a வந்து 1 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இப்போ tக்கு பதிலாக நம்ம எடுத்த சப்ஸ்டிடியூஷன் 2x தானே, அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ 1 by 2 இன்ட்டு இங்கே வந்து 2x by 2 root of 1 minus 2x the whole squared, உங்களோட அதே given question 4x squaredனு வந்துடும். இங்கே 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான், 1 by 2 sin inverse of 2x by 1 வந்து நம்ம எழுதணும்னு அவசியம் இல்லை. இங்கே பக்கத்தில் ப்ளஸ் சி இருக்கு, இந்த 1 by 2 உள்ளே எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த 2 இங்கே கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ x by 2 of root of 1 minus 4x squared plus 1 by 4 sin inverse of 2x. ஏன்னா இந்த 1 by 2 இவங்க கூட மல்டிபிள் ஆகும்ல, இப்படி எழுதி பக்கத்தில் ப்ளஸ் சின்னு போட்டிருக்கணும். நம்ம எங்கள் ஸ்கூலில் வந்து இப்படி சொல்லலை, இதை வந்து அப்படியே a squared x squaredனு எடுத்துட்டு சிம்பிளிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2x டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒரு 1 by 2 வரும், அதை வந்து இங்கே எழுதிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா 2 வரும், ஏன்னா இன்டெகிரேஷனால டினாமினேட்டரில் போடணுன்றதுனால இங்கே ஒரு 1 by 2 எக்ஸ்ட்ரா போட சொன்னாங்கன்னா
அது கூட கரெக்ட் தான், நீங்க அப்படி கூட போட்டுக்கலாம். கொஸ்டின் நம்பர் 3 பார்க்கலாம். இன்டகிரேஷன் ஆஃப் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x பிளஸ் 6 இந்த மாதிரி குவாட்ரட்டிக் ஃபார்ம் இருந்ததுன்னா அவங்கள கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் யூஸ் பண்ணி நம்மளோட ஸ்பெஷல் ஃபார்முக்கு நம்மளால எடுத்துட்டு வர முடியும். கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட்னா 3 ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து மேக் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் இஸ் 1. எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கான்னு பார்க்கணும். இங்கே ஆல்ரெடி எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1 தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிளியர். இங்கே 1 இருக்கு பாருங்க. எதுவும் இல்லைன்னா 1ன்னு அர்த்தம். ஏதாவது நம்பர் இருந்தால் அதை நம்ம காமனாக வெளில எடுத்துருப்போம். இங்கே 1 இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓகே ஆயிடுச்சு. ரெண்டாவது என்ன பண்ணணும்னா டேக் half ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ல half எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. ஸோ half ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து 4 தானே. ஸோ half ஆஃப் 4 என்னன்னு பார்த்தா 2 கிடைக்குது. இந்த 2வை ஸ்கொயர் இட் அண்ட் ஆட் அண்ட் சப்ட்ராக்ட். இதை வந்து ஸ்கொயர் பண்ணி ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணுங்க. இந்த ஈக்குவேஷன்ல தான் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x கூட இங்கே நம்மளுக்கு கிடைச்ச இந்த 2வை வந்து 2 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் இப்படி நடுவில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இந்த பிளஸ் 6 எழுதிருங்க. இப்போ இந்த முதல் 3 டேர்மையும் பார்க்கும்போது ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர் மாதிரியே இருக்கு பாருங்க. அதனால இவங்க 3 பேரையும் சேர்த்து எக்ஸ் பிளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுடலாம். மைனஸ் 2வை ஸ்கொயர் பண்ணால் 4, இங்கே ஒரு பிளஸ் 6 அப்படின்றது இருக்கு. 6ல் 4 மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்னன்னு கிடைச்சிருக்கும், 2ன்னு கிடைச்சிருக்கும். பிக் நம்பர் சைன் பிளஸ்ல இருக்கிறதுனால பிளஸ் 2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இப்படி இருந்த கொஸ்டினை ரூட் ஆஃப் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடில் நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா எக்ஸ் பிளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 2 யாரோட ஸ்கொயர்னா யாரோட ஸ்கொயருமே கிடையாதுல்ல, அது ஒரு ப்ரைம் நம்பர். அதனால அதை ரூட் 2ன்னு போட்டு ஸ்கொயர் ஃபார்ம்ல எழுதிக்கலாம். ஏன்னா ரூட் 2 ஸ்கொயர் பண்ணாதான் என்ன கிடைக்கும், 2ன்னு கிடைக்கும். 4 இருந்தால் 2 ஸ்கொயர்னு எழுதுவோம், 9 இருந்தால் 3 ஸ்கொயர்னு எழுதுவோம். அது மாதிரி ஸ்கொயர் நம்பரா இல்லைன்னா உங்களுக்கே ரூட் 2 போட்டு ஒரு ஸ்கொயர் போட்டுக்கோங்க. ஸோ இதான் நம்மளோட ரூல். இவங்களுக்கு இதை பார்க்க எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் பேட்டர்னில் இருக்குது. ஸோ இந்த ரூல் நம்ம அப்ளை பண்ணி எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் பை 2ன்னு எழுதணும். எங்களோட இன்டகிரேஷன் வேல்யூ எக்ஸ் பை 2. எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள், எக்ஸ் பிளஸ் 2 இருக்கா. அப்போ எக்ஸ் பிளஸ் 2 பை 2 ரூட் ஆஃப் கிவன் கொஸ்டின். இந்த பேட்டர்னில் எழுதலாம், இப்படியும் எழுதலாம். ஏன்னா இதை தான் நம்ம இப்படி சிம்பிளிஃபை பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ இதுவே எழுதிக்கோங்க, இதுதான் ஷார்ட்டாக இருக்குது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x பிளஸ் 6 அப்படின்னு எழுதிடலாம். கொஸ்டின் எழுதியாச்சு. பிளஸ் ஏ ஸ்கொயர் பை 2. ஏ ஸ்கொயருக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, ரூட் 2 ஸ்கொயர் இருக்குது. ரூட் 2 ஸ்கொயர் பை 2 log ஆஃப் எக்ஸ் பிளஸ் கிவன் கொஸ்டின். எக்ஸுக்கு பதிலாக கொஸ்டினில் எக்ஸ் பிளஸ் 2 இருக்கிறதுனால எக்ஸ் பிளஸ் 2ன்னு போட்டுட்டு பிளஸ் கிவன் கொஸ்டின் வந்து உங்களோட கொஸ்டின் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x பிளஸ் 6 அப்படின்னு நம்ம எழுதிடலாம். பக்கத்தில் பிளஸ் சி அப்படின்னு போட்டுருங்க. ரூட் 2 ஸ்கொயர் பண்ணாலும் 2வும் 1 தான். ஏன்னா ரூட் 2 ஸ்கொயர்ன்றது 2 தான். அப்போ இதுவும் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் இருக்கிறதா உங்கள் ஃபைனல் ஆன்சர். இப்படி எழுதி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ கொஸ்டின் நம்பர் 4 பார்க்கலாம். எப்பவுமே உங்களுக்கு வந்து ஒரு குவாட்ரேட்டிக் ஃபார்ம்ல இருந்தாலே கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் யூஸ் பண்ணி உங்களை வந்து ஏ ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டோ இல்லை ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்ம் நம்மளால கொண்டு வந்துட முடியும் ஈஸியாக. இதான் நம்மளோட கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் ஸ்டெப். முதல்ல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் 1 இருக்கான்னு பார்க்கணும். இங்கே ஆல்ரெடி 1 தான் இருக்கு. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x பிளஸ் 1 அப்படின்றதுல செகண்ட் ஸ்டெப் வந்து ஹாஃப் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் எடுக்கணும். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ல பாதி எடுக்கணும். அப்போ ஹாஃப் ஆஃப். ஸோ ஹாஃப் ஆஃப் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து 4. இது இப்படி கேன்சல் பண்ணும்போது நமக்கு 2 கிடைக்குது. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ல பாதி கண்டுபிடிச்சிங்களா. இந்த கண்டுபிடிச்ச வேல்யூவை ஸ்கொயர் இட் அண்ட் ஆட் அண்ட் சப்ட்ராக்ட். அது ஸ்கொயர் பண்ணி ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணுங்க. முதல்ல எக்ஸ் ஸ்கொயரையும் 4xையும் எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ண வேண்டிய பிளஸ் 2 ஸ்கொயரையும் சப்ட்ராக்ட் பண்ண வேண்டிய 2 ஸ்கொயரையும் ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஸ்டினில் கொடுத்துருக்க இந்த ப்ளஸ் 1 எடுத்து எழுதணும். இதுதான் உங்கள் ப்ரொசீஜர் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயருக்கு. எப்பவுமே முதல்ல தான் ப்ளஸ் போடணும். ஏன்னா அப்போ தான் இது பார்க்க ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர் மாதிரி இருக்கு. 3 பேரும் சேர்ந்து ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்டாக மாறிடுவாங்க. இது -4 + 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்படி எழுதிக்கலாம். இதில் 3ன்றது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடையாது. இப்படி பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடைக்கல அப்படின்னா நம்ம அதை எப்படி எழுதணும்னு பாருங்க. எக்ஸ் பிளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் அப்படியே வச்சுட்டு 3 ஸ்கொயர் நம்பராக இல்லாததுனால ரூட் 3ன்னு போட்டு ஸ்கொயர் போட்டுருவோம். ஏன்னா ரூட் 3க்கு நம்ம ஸ்கொயர் போடும்போது அது 3ஆக மாறிடும். ஸோ இது வந்து இன்டகிரேஷன் தான் நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ இன்டகிரேஷன் சைன் போட்டால் இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு டிஎக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இதோட ஃபார்முலா பாருங்க. ஸோ இந்த பேட்டர்னில் தான் இந்த கொஸ்டின் இருக்கு. இப்படி இருந்ததுன்னா எக்ஸ் பை 2 கிவன் கொஸ்டின் போடணும். அப்புறம் ஏ ஸ்கொயர் சிம்பிளோடு எடுக்கணும். -a²/2. அப்புறம் திருப்பியும் இது உங்களோட டினாமினேட்டர் ஃபார்முலா லாக் ஆஃப் எக்ஸ் பிளஸ் கிவன் கொஸ்டின். இதுதான் நம்மளோட ரூல். இப்போ இதில் இவங்களுக்கு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். முதல்ல எக்ஸ் பை 2 போடணும். எக்ஸுக்கு பதிலாக இங்கே எக்ஸ் பிளஸ் 2 இருக்கிறதுனால எக்ஸ் பிளஸ் 2/2ன்னு போட்டுருங்க. அப்புறம் கிவன் கொஸ்டின் எடுத்து எழுதணும். இப்படியே எழுதலாம், இப்படியே எழுதலாம்னா மேலே இருக்கிறது தான் ஷார்ட்டஸ்ட் ஃபார்ம். ஸோ அதனால அதை எழுதிக்கோங்க. x ஸ்கொயர் பிளஸ் 4x பிளஸ் 1 மைனஸ் a²/2ன்னு இருக்கு. a² வந்து கொஸ்டின்ல என்ன இருந்தது, ரூட் 3 இருந்தது. அப்போ ரூட் 3² / 2 log ஆஃப் எக்ஸ் பிளஸ் கிவன் கொஸ்டின். எக்ஸுக்கு பதிலாக கொஸ்டின்ல எக்ஸ் பிளஸ் 2 இருக்கு.
பிளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஏ ஸ்கொயர்ட் அப்படின்றதுக்கு நம்மளோட கிவன் கொஸ்டினை தான் எடுத்து எழுதணும். கிவன் கொஸ்டின் எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் 4x பிளஸ் 1ன்றதை எடுத்து எழுதி பக்கத்தில் பிளஸ் சி அப்படின்னு போட்டுடலாம். இந்த ரூட் 3 ஸ்கொயர் பண்ணி 3ன்னு இந்த மாதிரி எழுதிக்கோங்க. இப்படி எழுதி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 5 பார்க்கலாம். ஸோ இதான் நம்மளோட கிவன் கொஸ்டின். இது ஒரு குவாட்ரேட்டிக் ஃபார்ம்ல இருக்கு. ஸ்பெஷல் ஃபார்ம்ல மாத்துறதுக்காக இதை கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கணும், பிளஸ் 1 இருக்கணும். ஆனால் இங்க பாருங்க -1 இருக்கு. ஸோ இந்த மாதிரி -1 இருந்துச்சுன்னா கொஸ்டின்ல இருந்து ஒரு மைனஸை இந்த மாதிரி வெளியில எடுங்க. 1 இப்படி இருக்கும் உங்களோட கொஸ்டின். இதுல இருந்து 1 அப்படியே இருக்கட்டும். இவங்க 2 பேர்கிட்ட இருந்து மைனஸை வெளியில எடுத்துட்டோம்னா இங்க வந்து எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும், இங்க வந்து பிளஸ் 4x இருக்கும். நம்ம எதை வேணாலும் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். ஏன்னா பிராக்கெட் குள்ள தான் நம்ம எழுத போறோம். இதை எழுதியாச்சு. ஸோ எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் இப்போ 1 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஹாஃப் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸை கண்டுபிடிங்க. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இங்க என்ன இருக்கோ அதுல பாதி கண்டுபிடிங்க. அப்போ ஹாஃப் ஆஃப் 4 வரும். ஸோ கேன்சல் பண்ணும்போது 2. ஸோ கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கண்டுபிடிச்ச வேல்யூவை ஸ்கொயர் இட் அண்ட் ஆட் அண்ட் சப்ட்ராக்ட். இந்த 2 வந்து ஸ்கொயர் பண்ணி ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணும் இந்த கிவன் கொஸ்டின்ல. இந்த கிவன் கொஸ்டின்ல 1 மைனஸ் இந்த எக்ஸ் ஸ்கொயர்டு இந்த பிளஸ் 4x அப்படியே வச்சுட்டு பிராக்கெட்டுக்குள்ள ஒரு பிளஸ் 2 ஸ்கொயர்டும் ஒரு -2 ஸ்கொயர்டும் இந்த மாதிரி ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ 1 மைனஸ் இந்த ஃபர்ஸ்ட் இந்த 3 டேர்மும் சேர்ந்தா எக்ஸ் பிளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடைச்சிரும். இங்க ஒரு -4 அப்படின்ற டேர்ம் இருக்கு. இப்போ பிராக்கெட் ஓபன் பண்ணிக்கலாம். 1 minus x plus 2 the whole square. இந்த மைனஸும் என்னவாயிடும், பிளஸ் 4 அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ இதுல இந்த 1ம் இந்த 4ம் ஆட் ஆயிடும். இப்போ 5 minus x plus 2 the whole square அப்படின்னு கிடைக்குது. இப்போ இது நார்மல் ஃபார்முக்கு வந்தாச்சு. ஆனா இது ஸ்கொயர் நம்பர் இல்ல. ரூட் வந்து ஒரு ஸ்கொயர் நம்பர் இல்ல. அதனால அதை நம்ம என்ன எழுதிக்கலாம்னா ரூட் 5ன்னு போட்டு ஸ்கொயர் போட்டலாம். ஏன்னா ரூட் 5 ஸ்கொயர் பண்ணா 5 வரும். அப்புறம் இங்க இருக்கிற x plus 2 the whole square அப்படியே இருக்கும். இங்க with respect to dx இன்டகிரேஷன் போட்டா இங்க dx அப்படின்னு போட்டுடலாம். ஸோ இது பார்க்க எந்த பேட்டர்ன்ல இருக்குன்னா a squared minus x squared பேட்டர்ன்ல இருக்கு. ஸோ இப்படி இருந்ததுன்னா இதான் நம்மளோட பேசிக் ரூல். இப்போ இதை அப்ளை பண்ணிடலாம். முதல்ல x/2 எழுதணும். எக்ஸுக்கு பதிலாக இங்க x plus 2 இருக்கிறதுனால இவங்களோட இன்டகிரேஷன் வேல்யூ x plus 2/2. அப்புறம் கிவன் கொஸ்டின் இப்படியும் எழுதலாம் இப்படியும் எழுதலாம். மேல இருக்கிறது தான் ஷார்ட் ஃபார்ம், அதனால அதை எழுதிக்கோங்க. பிளஸ் a²/2. a² வந்து ரூட் 5 ஸ்கொயர் அப்படின்னு வந்திருக்கும். ரூட் 5 ஸ்கொயர் பை 2. சைன் இன்வர்ஸ் ஆஃப் x பை a. எக்ஸுக்கு வந்து x plus 2 கொடுத்ததுனால x plus 2 பை a வந்து ரூட் 5 அப்படின்னு போடணும். பக்கத்துல பிளஸ் c அப்படின்னு எழுதிடலாம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 6 பார்க்கலாம். இதுவும் நம்மளோட குவாட்ரேட்டிக் ஃபார்ம்ல தான் இருக்கு. குவாட்ரேட்டிக் ஃபார்ம் இருந்தாலே கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட்ல அவங்கள ஸ்பெஷல் ஃபார்முக்கு நம்மளால கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1 ஆக்கணும். இங்கே பாருங்களேன், ஆல்ரெடி 1 தான் இருக்குது எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கரெக்டாக இருக்குது. ரெண்டாவது என்ன பண்ணணும்னா டேக் ஹாஃப் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ல பாதி எடுக்கணும். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 4 இருக்கிறதுனால 4ல் பாதி வந்து 2 கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் அதை ஸ்கொயர் பண்ணி ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணணும். 2வை ஸ்கொயர் பண்ணி மேலே இருக்கிற ஈக்குவேஷனில் ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ x² + 4x எழுதிட்டு நம்ம கண்டுபிடிச்ச இந்த 2வை ஸ்கொயர் பண்ணி ஒரு தடவை ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. அப்புறம் இங்கே ஒரு -5ன்றது இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு 3 டேர்மும் சேர்ந்தா a² + 2ab + b² மாதிரி இருக்கிறதுனால இது a + b the whole square எழுதிக்கலாம். இது ஒரு -4, இங்கே ஒரு -5 இருக்குது. அப்போ x + 2 the whole square -9ன்னு கிடைக்குது. 9ன்றதை நம்ம என்னென்னு எழுதிடலாம்னா 3² அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ x plus 2 the whole squared minus 3 squared அப்படின்னு எழுதிடலாம். இப்போ நம்மளோட given question இப்படி இருந்ததை நம்ம வந்து கம்ப்ளீட்டிங் ஸ்கொயரை யூஸ் பண்ணி x plus 2 the whole squared minus 3 squared அப்படின்னு பிரித்து எழுதிட்டோம். இப்போ இது பார்க்க x² minus a² பேட்டர்னில் இருக்குது. நமக்கு உங்களுக்கு டைரக்ட் ஃபார்முலாவும் இருக்குது. ஸோ இதான் நம்மளோட ரூல். இதில் ஃபஸ்ட்டு x/2 எழுதணும். எக்ஸுக்கு பதிலாக x plus 2 இருக்கிறதுனால x plus 2/2. அப்புறம் இந்த கிவன் கொஸ்டின் வந்து நம்ம இப்படியும் எழுதலாம் இதையும் எழுதலாம். மேலே இருக்கிறது தான் ஷார்ட்டாக இருக்கிறதுனால அதை எழுதிக்கோங்க. 4x - 5 minus a²/2. a² வந்து இங்கே 3 ஸ்கொயர் பண்ணால் 9/2ன்னு போட்டுடலாம். log of x plus given question. எக்ஸுக்கு பதிலாக கொஸ்டினில் x plus 2 இருந்தது. x plus 2 போட்டு given question வந்து x² + 4x - 5 அப்படின்றது தான். பக்கத்தில் ப்ளஸ் சின்னு போட்டு ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 7. அதுவும் குவாட்ரேட்டிக் ஃபார்ம் தான். கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். மேக் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² is 1. x² கோஎஃபிஷியன்ட்டை 1 ஆக்கணும். ஆனால் இங்கே -1 இருக்குது பாருங்கள். -1 இருந்துச்சுன்னா மைனஸ் சைனை வெளில எடுங்க. இந்த 2 டேர்மில் இருந்தோம். இந்த 1 அப்படியே இருக்குது. இவங்க 2 பேர்கிட்ட இருந்து ஒரு மைனஸை நம்ம வெளில எடுத்தோம்னா x² ப்ளஸில் வந்துடும். 3x வந்து இப்படி நெகட்டிவில் வந்துடும். இப்படி எழுதிக்கலாம். எழுதிட்டு ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸை கண்டுபிடிக்கணும். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டில் பாதியை கண்டுபிடிக்கணும். சிம்பிள் இல்லாமல் நம்பர் மட்டும்.
அப்போ half of 3 என்னன்றதை கண்டுபிடிச்சோன்னா 3/2 அப்படின்றது கிடைக்குது. இந்த 3/2வை ஸ்கொயர் இட் அண்ட் ஆட் அண்ட் சப்ட்ராக்ட். ஸ்கொயர் பண்ணி ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணோம். இந்த 1 இந்த ப்ராக்கெட் இந்த x² எல்லாமே அங்கே தான் இருக்குது. இது கூட ஒரு 3/2 the whole square ஒரு -3/2 the whole square நம்ம ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணுறோம். இப்படி தான் பண்ணணும். இப்படி பண்ணும்போது இந்த ஃபஸ்ட்டு 3 டேர்மை பார்க்குறதுக்கு a² - 2ab + b² மாதிரியே இருக்குது. அதனால இவங்களை நம்ம என்ன எழுதிடலாம்னா a - b the whole squareன்னு எழுதிக்கலாம். ஸோ a வந்து எக்ஸு, b வந்து இந்த 3/2. ப்ளஸ்ஸு பொண்ணுமா மைனஸ் பொண்ணுமானா இந்த நடுவில் இருக்க நம்பருக்கு மைனஸ் இருக்குல்ல, அப்போ அது -2ab இருக்கும். 2 × a வந்து உங்களுடைய எக்ஸு, b வந்து 3/2. 2 கட் ஆகி போயிருக்கும், அதனால தான் அங்கே 2 இல்லை. ஸோ மைனஸ் போட்டு ஸ்கொயர் போட்டுருங்க, ஏன்னா இது -2ab இருக்கிறதுனால. இங்கே ரிமைனிங் என்ன இருக்குன்னா ஒரே ஒரு -3/2 the whole square மட்டும் இருக்கும். உள்ளே ஸ்கொயர் பண்ணோன்னா இங்கே வந்து 9, இந்த 2வை ஸ்கொயர் பண்ணும்போது 4 அப்படின்னு கிடைக்கும். இதை ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ 1 - x - 3/2 the whole square. இந்த மைனஸும் இந்த மைனஸும் என்ன ஆகிடும் +9/4 அப்படின்னு கிடச்சிரும். இதில் இந்த 1ம் இந்த 9/4 நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரெண்டுமே வந்து நார்மலாக நம்பர்ஸில் இருக்குது. 1 வந்து 1/1னும் 9/4ஐயும் ஆட் பண்ணும்போது எல்சிஎம் எடுத்தால் 4 1s are 4, 1 9s are 9/4 அப்படின்னு கிடைக்குது. அப்போ 13/4 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இங்கே வந்து இந்த 9/4ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைச்சிருக்கிற வேல்யூ வந்து 13/4. இங்கே வந்து -x - 3/2 the whole square இருக்குது. x - 3/2 the whole square dx அப்படின்றது இருக்குது. நம்மளோட ஸ்பெஷல் ஃபார்மில் இதுவும் ஸ்கொயரில் இருக்கணும், இதுவும் ஸ்கொயரில் இருக்கணும் இல்லையா. இப்போ கொஸ்டினில் 13 வந்து ஸ்கொயர் நம்பர் கிடையாதுனால அதை √13ன்னு போட்டுட்டு 4ஐ வந்து 2ன்னு போட்டு இப்படி ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கோங்க. ஏன்னா ஸ்கொயர் ஃபார்முக்கு மட்டும் தான் நம்மக்கிட்ட ஃபார்முலா இருக்குது, அதனால அது ஸ்கொயர் ஃபார்மில் டெஃபினட்டாக நம்ம எழுதி தான் ஆகணும். ஸோ எழுதியாச்சு. இப்போ இந்த கொஸ்டின் பார்க்குறதுக்கு a² - x² பேட்டர்னில் இருக்குது பாருங்கள். ஸோ இது நம்மளோட ரூல். இதில் வந்து a² - x² பேட்டர்னில் கொஸ்டின் இருக்குது. ஸோ x/2 கிவன் கொஸ்டின், அப்புறம் இங்கே இருக்கிற a²/2 sin inverse of x/a அதுதான் நம்ம இங்கே எழுத போகிறோம். முதல்ல x/2 எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள், x - 3/2ன்னு இருக்குது. அப்போ x - 3/2/2 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்புறம் கிவன் கொஸ்டின், ஸோ கிவன் கொஸ்டின் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இருக்கலாம், அதை எழுதிக்கோங்க. ஏன்னா அதுதான் இருக்கிறதுலே ஷார்ட் ஃபார்மாக இருக்கும். ப்ளஸ் a²/2 இதான் நம்மளோட a² வேல்யூ. இதை நம்ம ஸ்கொயர் பண்ணி கூட போட்டுக்கலாம். இப்போ √13 ஸ்கொயர் பண்ணால் 13, 2வை ஸ்கொயர் பண்ணால் 4, டினாமினேட்டரில் ஒரு 2 இருக்குது. சைன் இன்வர்ஸ் ஆஃப், ஸோ இங்கே நமக்கு சைன் இன்வர்ஸ் ஆஃப் x/a இருக்குது. எக்ஸுக்கு பதிலாக கொஸ்டினில் x - 3/2 இருந்ததுனால x - 3/2/a அப்படின்னு வரும். a வந்து நம்மளோட கொஸ்டினில் √13/2ன்னு கொடுத்துருந்தாங்களே, அதனால √13/2 அப்படின்றத ஏக்கு எடுத்துகிட்டு இங்கே ப்ளஸ் சின்னு போட்டுடலாம். இந்த டேர்ம் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குல்ல, இது கொஞ்சம் நம்மளால் சிம்பிளிஃபை பண்ணிக்க முடியும். இங்கே x/1ன்னு போட்டு எல்சிஎம் எடுத்துடலாம். 2 × x 2x -3/2 அப்படின்னு போட்டுடலாம். டினாமினேட்டரில் இருக்கிற இந்த 2/1 மேலே போனால் 1/2ன்னு வந்து இங்கே டினாமினேட்டர் கூட தான் சேரும். இதை வந்து எதுவுமே சிம்பிளிஃபை பண்ண முடியாது, இது ஆல்ரெடி சிம்பிளிஃபைடாக தான் இருக்குது, இது அப்படியே இருக்கட்டும். ப்ளஸ் இங்கே நியூமரேட்டரில் 13/4 இருக்குது. டினாமினேட்டரில் 2/1ன்னு எடுத்துகிட்டு மேலே கொண்டு போய் 1/2 அப்படின்னு எழுதிக்கோங்க. இங்கேயும் எல்சிஎம் எடுத்துக்கலாம். இந்த 2/1 தான் மேலே எடுத்துகிட்டு வந்து 1/2ன்னு எழுதிட்டோம். இது x/1ன்னு போட்டு 2 × x 2x -1 3s are 3/2ன்னு இருக்குது. டினாமினேட்டரில் இருக்க இந்த √13/2 மேலே எடுத்துகிட்டு வந்தோம்னா 2/√13, அதுக்கப்புறம் இந்த ப்ளஸ் சி அப்படின்றத எழுதிக்கலாம். ஸோ ஷார்ட்டாக எழுதும் போது இந்த 2 என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். வேறு எதுவுமே கேன்சல் பண்ண முடியல. ஸோ 2x - 3/4 அப்புறம் √1 + 3x - x² அங்கே இருக்குது, இதுலேயும் கேன்சல் ஆகாது. ஸோ 13/8 சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2x - 3/√13 இருக்குது. பக்கத்தில் ப்ளஸ் சின்னு எழுதி ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். x² + 3x மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டிங் ஸ்கொயரில் x² கோஎஃபிஷியன்ட் 1 வரணும், கரெக்டாக 1 தான் இருக்குது. செகண்ட் ஸ்டெப் என்ன, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டில் பாதி எடுக்கணும். அப்போ 3/2 தான் அதோட ஹாஃப். ஸோ இதை ஸ்கொயர் பண்ணி ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணிடணும். அப்போ 1x² + 3x கூட ஒரு 3/2² ஒரு -3/2² போட்டுருங்க. ஸோ ஃபஸ்ட்டு 3 பேரையும் ஜாயின் பண்ணால் இது a², இது 2ab, இது b² மாதிரி இருக்குது. அப்போ இது a + b the whole squared அப்படின்னும், இதை வந்து 3/2 the whole squaredனும் எழுதிக்கலாம். ஸோ இதான் நம்மளோட கிவன் கொஸ்டினோட ஸ்பெஷல் ஃபார்ம். அப்போ x + 3/2 the whole squared -3/2 the whole squared அப்படின்னு கிடச்சிருது நமக்கு ஃபார்மேட். ஸோ இது நம்மளோட டைரக்ட் அப்ளிகேஷனில் இருக்குது பாருங்கள், x² - a². ஸோ இதான் நம்மளோட ஃபார்முலா, இதில் அப்ளை பண்ணிடலாம். ஸோ x² - a² பேட்டர்னில் இருக்கும், முதல்ல x/2ன்னு போடணும். இதான் நம்மளோட எக்ஸோட வேல்யூ.
அதாவது எக்ஸ் பிளஸ் 3/2/2 அப்படின்னு எழுதணும். அப்புறம் ரூட் ஆஃப் கிவன் கொஸ்டின் எடுத்து எழுதணும். இப்படி எழுதாம இப்படி எழுதிடலாம். ஏன்னா அதான் ஷார்ட்டா இருக்கு. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x அப்படின்னு எழுதிக்கோங்க. மைனஸ் ஏ ஸ்கொயர் பை 2. ஏ ஸ்கொயர் வந்து இங்க 3/2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. நம்ம அதை 9/4ன்னு எழுதிக்கலாம் ஸ்கொயர் பண்ணி பை 2 இருக்கு. லாக் ஆஃப் எக்ஸ் பிளஸ் கிவன் கொஸ்டின் எக்ஸுக்கு பதிலாக இங்க என்ன இருக்கு? எக்ஸ் பிளஸ் 3/2 பிளஸ் கிவன் கொஸ்டின் வந்து ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x அப்படின்ற ஷார்ட் ஃபார்ம்ல எழுதிட்டு பக்கத்துல பிளஸ் சி அப்படின்னு போட்டுடலாம். ஸோ இதில் சின்ன சிம்பிளிஃபிகேஷன். இதில் எக்ஸ் பை 1ன்னு போட்டிங்கன்னா 2 இன்ட்டு எக்ஸ் 2x பிளஸ் 1 இன்ட்டு 3 3 டினாமினேட்டரில் ஒரு 2 வரும். இங்கே கீழே இருக்கிற 2/1 மேலே எடுத்துட்டு போனால் 1/2. அப்போ கீழே இன்னொரு 2 வந்துடணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x அப்படியே இருக்கும். மைனஸ் நியூமரேட்டரில் 9/4 இருக்கு. டினாமினேட்டரில் 2/1 இருக்கு. 2/1 மேலே எடுத்துட்டு போனால் 1/2 அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஸோ லாக் ஆஃப் இதுலயும் எல்சிஎம் எடுத்தோம்னா 2x பிளஸ் 3/2 அப்படின்னு எழுதிக்கலாம். பிளஸ் ரூட் ஆஃப் த கிவன் கொஸ்டின் எடுத்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. பிளஸ் சின்னு எழுதிடலாம். ஸோ இதில் இந்த 2 2s are 4ன்றதையும் 4 2s are 8ன்றதை மட்டும் மல்டிபிள் பண்ணி மற்ற எல்லா டேர்ம்ஸையும் அப்படியே எழுதிட்டோம்னா அதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 9 பார்க்கலாம். 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 9 அப்படின்னு இருக்கு கொஸ்டின்ல. ஸோ இது வந்து எல்சிஎம் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட். ரூட் ஆஃப் இது 1/1 அப்படின்னா 9 into 1 9 பிளஸ் 1 into எக்ஸ் ஸ்கொயர்ட் வந்து எக்ஸ் ஸ்கொயர்ட். டினாமினேட்டரில் 1 9s are 9 அப்படின்னு கிடைக்கும். இங்கே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டிஎக்ஸ் இருக்கு. இந்த டினாமினேட்டரில் இருக்க 9 வந்து ரூட்ல அந்த வெளில வந்துடும். நம்ம 3ன்னு வெளில எடுத்துடலாம். அது அந்த வெளில வர 3 வந்து இன்டகிரேஷன் சைனுக்கு வெளியே போட்டலாம். அது வெறும் நம்பர் தான். அப்போ ரூட்டுக்குள்ள 9 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு இருக்கும். 9 வந்து 3 ஸ்கொயர்னு எழுதிடலாம். எக்ஸ் ஸ்கொயர்டு இங்கே இருக்கு. இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு டிஎக்ஸ். இப்போ இது பார்க்க ஏ ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்ம்ல இருக்கு பாருங்க. ஏ ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயரோட ஃபார்முலா இதுதானே. x/2 கிவன் கொஸ்டின் ஏ ஸ்கொயர் பிளஸ்ல இருக்கிறதுனால பிளஸ் ஏ ஸ்கொயர் பை 2 லாக் ஆஃப் எக்ஸ் பிளஸ் கிவன் கொஸ்டின். இதுதான் ஃபார்முலா. ஸோ இதுதான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போறோம் இந்த கொஸ்டினுக்கு. இந்த வெளியில இருக்க 1/3 அங்கேயே தான் இருக்கு. ஸோ உள்ள முதல்ல x/2 எக்ஸ் வந்து எக்ஸ் தான். ஸோ x/2 கிவன் கொஸ்டின். ஸோ இதுவும் எழுதலாம். ஸோ 3 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கோங்க. பிளஸ் ஏ ஸ்கொயர் பை 2. ஏ வந்து உங்களோட 3 ஸ்கொயர். அதனால 3 ஸ்கொயர் பை 2 லாக் ஆஃப் எக்ஸ் பிளஸ் த கிவன் கொஸ்டின். எக்ஸ் வந்து எக்ஸ் தான். பிளஸ் கிவன் கொஸ்டின் வந்து 3 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குது. பக்கத்துல பிளஸ் சி அப்படின்னு எழுதிடலாம். இந்த டினாமினேட்டர்ல வெளியில இருக்குல்ல இந்த 1/3 அதை உள்ள எடுத்துட்டு போயிட்டோம்னா இங்க 3 2s are என்ன ஆயிடும் 6 ஆயிடும். அப்போ x/6 ரூட் ஆஃப் 9 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்குது. பிளஸ் இங்க ஆக்சுவலா 9/2 இருக்கு. இந்த 3 இப்போ உள்ள எடுத்துட்டு வரும்போது ஒரு 3 வந்து நியூமரேட்டர்ல இருந்து கேன்சல் ஆயிடும். அப்போ நம்மளுக்கு நியூமரேட்டர்ல ஒரு 3யும் டினாமினேட்டர்ல ஒரு 2 மட்டும் இருந்திருக்கும். லாக் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ரூட் ஆஃப் 9 பிளஸ் எக்ஸ் இப்படி எழுதி பிளஸ் சின்னு போட்டு ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 10 பார்க்கலாம். 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு இருக்கு. அடுத்த 2 MCQ கேட்டிருக்காங்க. 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் அப்படின்றத 1 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு யோசிங்க. ஸோ இது பார்க்க ஏ ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மாதிரி இருக்கு. இதானே நம்மளோட ஃபார்முலா. இதில் அப்படியே அப்ளை பண்ணிடலாம். முதல்ல x/2 அதனால x/2ன்னு போட்டுடலாம். கிவன் கொஸ்டின் எடுத்து எழுதணும். இப்போ ரூட் ஆஃப் 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிடலாம். பிளஸ் ஏ ஸ்கொயர் பை 2. ஏ 1 தானே. அப்போ 1/2 லாக் ஆஃப் எக்ஸ் பிளஸ் கிவன் கொஸ்டின். ஸோ இப்படி வந்துடும். இங்க பாருங்க ஆப்ஷன் ஏ கரெக்டா இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. குவாட்ரேட்டிக் ஃபார்ம்ல இருக்கு. கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட்ல எக்ஸ் ஸ்கொயர்ட் 1 வரணும். 1 இருக்கு. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ல பாதி எடுக்கணும். அப்போ 8ல பாதி எடுத்தோம்னா 4. 4 ஸ்கொயர் பண்ணி ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணணும் இல்லையா. அப்போ இந்த கொஸ்டின்ல ஒரு பிளஸ் 4 ஸ்கொயர்டும் ஒரு மைனஸ் 4 ஸ்கொயர்டையும் ஆட் பண்ணிட்டு இதை பிளஸ் 7 போட்டுக்கோங்க. இந்த முதல் 3 டேர்மும் சேர்ந்து ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர்ட் மாதிரி இருக்குல்ல. அப்போ இது a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர்ட் ஆயிடும். மைனஸ் 16 பிளஸ் 7 இருக்கு. அப்போ இவங்க 2 பேரும் சப்ட்ராக்ட் பண்ணிட்டா நமக்கு 9 கிடைக்குது. இப்போ இங்க இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம். இது பார்க்க x minus 4 the whole squared minus 3 squared இருக்கு. x squared minus a squared form. First x/2ன்னு போடணும். x/2ன்றதுல நமக்கு x minus 4 கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ x minus 4/2 given questionக்கு இதே எழுதிக்கோங்க. ஏன்னா அதான் நம்மளோட ஷார்ட் ஃபார்ம். x squared minus 8x plus 7 minus a squared by 2. a squared இங்க யாரு 3 squared. அப்போ நம்ம 9/2ன்னு எழுதிக்கலாம். log of x plus given question. x என்னது நம்மளோட x minus 4. அப்புறம் plus given question எடுத்து எழுதிக்கோங்க. x squared minus 8x plus 7 அப்படின்னு எழுதி பக்கத்துல plus ன்னு போட்டா இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இதுல ஆப்ஷன் டி மட்டும் தான் கரெக்டா கொடுத்துருக்காங்க பாருங்க. மற்ற எல்லாத்துலயுமே மிஸ்டேக்ஸ் இருக்கு. ஸோ அதான் நம்ம செலக்ட் பண்ணோம். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.